வணக்கம் மக்களே, இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா, பேங்கில் நகை அடகு இருக்கா, அடியோடு மாறிய ரூல்ஸ், இவர்களுக்கு சிக்கல், ரிசர்வ் வங்கி அளித்த அதிரடி, அது என்ன அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்திருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக்கை மட்டும் கொடுத்துருங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பொதுவாக பார்த்தீங்கன்னா ரிசர்வ் வங்கியிலேருந்து நிறைய அறிவிப்பு வந்துட்டுருக்கு. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா மக்கள் நகை அடகு வைப்பது பேங்க்கில், அதாவது பார்த்தீங்கன்னா பேங்க்கில் நீங்கள் உங்களோட நகையை அடகு வச்சு நீங்கள் பணம் வாங்கும்போது நீங்கள் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா திருப்பி செலுத்த முடியலை அப்படின்னா நீங்கள் வட்டி பணம் மட்டும் கட்டினா போதும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ரூல்ஸ் இருந்தது. வட்டி மட்டும் கட்டிட்டு நீங்கள் அந்த நகையை கூடுதல் தொகைக்கு மாற்றி வச்சுட்டு வருவீங்க. இதுக்கு மேலே அந்த மாதிரி பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி ரிசர்வ் வங்கி அறிவிச்சிருக்காங்க. அதாவது பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு 2 லட்ச ரூபாய்க்கு நகை வைக்கிறீங்க அப்படின்னா இனி நீங்கள் அந்த நகையை மூக்கணும் அப்படின்னா நீங்கள் 2 லட்ச ரூபாய்க்கு 2 லட்ச ரூபாய் அசல் ப்ளஸ் வட்டி இரண்டையும் கட்டி தான் அந்த நகையை ரிட்டர்ன் எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் அல்லாமல் அதே தினம் பார்த்தீங்கன்னா அந்த நகையை மறுபடியும் ரிட்டர்ன் அந்த பேங்க்கில் வைக்க முடியாது. நீங்கள் என்னைக்கு ரிட்டர்ன் எடுக்கிறீங்களோ அதே டேட்டில் பார்த்தீங்கன்னா அந்த நகையை அந்த பேங்க்கில் மறுபடியும் அடகு வைக்க முடியாது. அடுத்த நாள் தான் வைக்க முடியும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. இதனால் பார்த்தீங்கன்னா ஏழை எளிய மக்கள் நடுத்தர மக்கள் நிறைய பேர் இதனால் பாதிக்கப்படுறாங்க. ரிசர்வ் வங்கி அறிவித்த புது ரூல்ஸ்னால நிறைய பேர் பாதிக்கப்பட்டு இருக்காங்க. நீங்கள் நகையை மூக்க போகணும் அப்படின்னா முழு தொகை எடுத்துகிட்டு போனால் தான் உங்களால் நகையை மூக்க முடியும். வட்டி மட்டும் கட்டிட்டு உங்களால் நகையை மாற்றி வைக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த ரூல்ஸ் அமலுக்கு வந்துருச்சு. இதுக்கு மேலே நீங்கள் நகை பேங்க்லேருந்து நீங்கள் எடுக்கணும்னா ஃபுல் அமௌண்ட்டு ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட், அதாவது வட்டி பணமும் நீங்கள் கட்டி தான் அந்த நகையை மூக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதனால் நிறைய பேர் மக்கள் பாதிக்கப்படுறதா மக்கள் தரப்புலேருந்து கோரிக்கை கொடுத்துருக்காங்க. இதுதான் மக்களே இப்போதைக்கு முக்கியமான பயனுள்ள தகவல். இது போன்ற பயனுள்ள தகவலை தெரிஞ்சுக்கொள்ள நம்முடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்குமே ஷேர் பண்ணிடுங்க. நன்றி மக்களே. I don't understand your jokes, man. Because it's not a joke. முன்ன பின்ன தெரியாத ஒரு பையனுக்காக விடுற அந்த மனசு இருக்க, அதான் கடவுள்.